நம்ம தமிழ்ல அழகான பழமொழி ஒண்ணு இருக்கு. பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு. திமுக ஆபாச பேச்சாளர்களின் குடோன் என்பதற்கு நம்ம பல பதங்களை பார்த்திருக்கோம். திமுகவின் மூன்றாம் தர பேச்சாளர்கள் இருக்கக்கூடிய திரு சைதை சாதிக், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இந்த ஆபாச பேச்சுக்கே தண்டனை எல்லாம் பெற்ற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஆட்கள் எல்லாம் பேசுறத கூட நம்ம பழகி போச்சு. ஆனா ஒருபடி மேல போய் இந்த 5 வருஷமா மாண்புமிகு மந்திரிகளா இருக்கக்கூடியவங்களே நிறைய முறை அந்த மாதிரி பேசியிருக்காங்க. உதாரணத்துக்கு தாமு அன்பரசன் மந்திரி நம்ம பாரத பிரதமர் அவையெல்லாம் மேடையில பேசியிருக்காரு. அதே மாதிரி நம்ம விழுப்புரத்தை சேர்ந்த பொன்முடி அவர்களை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. இதே விழுப்புரத்தை சேர்ந்த CV சண்முகம் அவர்கள் பேசுனது தப்புதான். ஆனா அதுக்கு அவர் ஒரு 10% பேசுனது தப்புன்னா, திரு பொன்முடி அவர்கள் பேசினது அதை விட 100 மடங்கு ஒரு ஆபாசமான அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் மந்திரியா இருந்து அவர் ரிட்டையர் ஆகி உதுத்தாரு. அதையும் நம்ம பார்த்தோம். ஆனா நேற்றைய தினம் அதுக்கெல்லாம் மேல போய் கன்னியாகுமரி மாவட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மனோ தங்கராஜ், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்காதவர், இவர் மேல புகார் அதிகமா போய் தகவல் தொழில்நுட்ப மந்திரியா இருந்தவரை இவரை நீக்கிட்டு மறுபடியும் பால்வளைத்துறை மந்திரியா போட்டாரு. சாதாரணமாவே கன்னியாகுமரி மாவட்டத்துல கனிம வள கொள்ளைங்கிறது அதிகமா இருக்குங்கிறது பரவலா பேசக்கூடிய விஷயம். அதே மாதிரி நிறைய கொள்ளைகளை தடுத்ததாகவும் பிடித்ததாகவும் அந்த லாரிகளில் நிறைய காணொலிகளை பார்த்திருக்கோம். நேற்றைய தினம் நாகர்கோயில்ல உள்ள நாகராஜா திடல்ல நியூஸ் 24/7 அந்த செய்தி சேனல் சார்பா தேர்தலுக்காக மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியில அவர் கலந்துகிட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சியில இது சம்பந்தமா ஒரு கேள்வி வரும்போது ஒரு டென்ஷன் ஆகி அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் தொண்டர்கள் விசில் அடிக்கிறாங்க. வேற ஒன்றும் தவறா ஒன்றும் செய்யல. அதுக்கு அவர் அவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன் ஆகிட்டு அவர் உதித்த வார்த்தைகளை மட்டும் சொல்றேன், டேய் நீங்க எல்லாம் விசில் அடிக்கிறீங்களே, நான் விசில் அடிக்கும் போது நிக்கர் கூட போட கிடையாதுரா அப்படின்னு சொன்னதோட நிப்பாட்டாம ஒருபடி மேல போய் அப்பெல்லாம் நீங்க உங்க அப்பா கோமலத்துக்குள்ள இருந்திருப்பீங்கடான்னு சொல்றதெல்லாம் ஒரு மாண்புமிகு மந்திரி பேச வேண்டிய பேச்சாங்க. உங்களுடைய விமர்சனம் பண்ணா உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது. நீங்க உங்க ஆட்சியில இருக்கும்போது என்னென்ன பண்ணீங்க? இதே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போயிருக்கும் போது அறநிலைத்துறை மந்திரியா இருக்கக்கூடிய சேகர்பாபு என்ன பேசினாரு? பீ துன்றியான்னு கேட்டாரு. இதை விட என்னங்க பேச போறீங்க? இதுக்கு மேல என்ன பேச போறீங்க? அதிகாரம் இருக்கும் போதுதான் இதெல்லாம் பண்ணீங்க. அதிகாரத்துல இருந்து நீங்க மக்களை சந்திக்கக்கூடிய நிலைமையில கூட உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம மக்களை நோக்கி இவ்வளவு ஆபாசமா பேசுறீங்கன்னா மக்களுக்கு தாங்க அறிவு வரணும். மக்களுக்கு தான் அறிவு வரணும். யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுத்து விட கூடாது என்பதில் மக்கள் கண்டிப்பாக தெளிவாக இருக்க வேண்டும். 2026 நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.